ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழைச்சித்த திருவடிகள் போற்றி. அறக்கண் கொண்டு அறக்க தன்மை கொண்ட மாந்தர்களை நல் அறநெறி தவறாது அவர்களுக்கு நல் அறம் எதுவென்பதை அறைந்து நல்நிலையாய் அவர்களுக்குள் இருக்கின்ற மாற்று நிலைகளை களைந்து அவர்களை மகா உன்னத மகானாக மாற்ற வந்த சித்தனை வாழ்த்த அம்மகேஸ்வரனுக்குள்ளிருந்து வெளிவந்த அருமுகனாய் அறுபொறி கொண்டவன் நல் திருப்பொறியாய் இருக்கின்ற ஆதி இறை நூல்தனிலே யாம் பேரொளியாய் பெருமகா இறை ஒளி கொண்ட சித்தனை வாழ்த்த இன்முகம் கொண்டு வந்தமர்ந்தோம். சுவடு அது மாறியிருக்கின்றது. மதியில்லா நாள்தனிலிருந்து மதியது வளர்ந்து கொண்டிருக்க வளர்கின்ற இவ்வளர் நிலைதனிலே ஆதி இறை நூல்களும் சூட்சமமாய் வளர்ந்து கொண்டிருக்க எம் சஷ்டி திருநாளது செல்வ செழிப்பு மிக்க நன்னாளாக மாறுகின்றவாறு அதன் சுவடுகள் மாறிக்கொண்டிருக்கின்ற நிலைதனை மகோ உன்னத நிலை கொண்ட மாந்தர்களுக்கு அறிவதற்காக ஆதி இறை நூலில் அம்மகேஸ்வரனின் மகனாய் அருமுகன் அருநிலை கொண்டு ஒரு நிலையாய் அதனை அமைத்து வந்து நின்று உங்களை கொண்ட சித்தனை யாவரும் ஏற்று நிற்கின்ற பொழுது அவ்வுயர் நிலைதனை யாவரும் இவ்வளர் நிலையில் இருக்கின்ற வளர் மதியது போல் உணர்ந்து கொள்ளலாம். உள்ளுக்குள் தம்மை உலர்த்தி கொள்கின்ற பொழுது என்ற நிலைதனை உரைக்க வைத்து அவர்களை அதனை உணர வைத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் யாம் அருமுகன். ஒவ்வொரு நிலையும் உயர்நிலையாய் அதனை அடைய வேண்டுமென்றால் உள்ள நிலைதனில் ஒருவனுக்கு முதலில் உயர்வு இருக்க வேண்டும். உயர்வு என்பது என்ன? இரக்கமில்லாத நிலையில்தான் அரக்கத்தன்மையது உள்ளுக்குள் வரும். இரக்கம் கொள்கின்ற பொழுது அது இறைத்தன்மையா அறக்கண் கொண்ட தன்மையாக மாறிவிடும். அவ்வாறு இருக்கின்ற வேளைதனில் ஒவ்வொருவனும் தமக்குள் இரக்கம் கொள்ள வேண்டும். அவ்விரக்கம் என்பது என்ன என்ற நிலைக்கு ஆராய்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். ஒவ்வொரு நிலைதனிலும் ஒவ்வொரு பரிமாண நிலைகளிலும் சென்று இந்நூல்கள் கிடைத்தால் யாம் இரக்கம் கொண்டு விடலாமா அல்லது இறைநிலை கொண்டு விடலாமா என்ற நிலைக்கு அனைத்து நிலைகளையும் எளிதாக உரைக்கின்ற ஒரு நூலாய் ஆதி இறை நூல்தனை கண்ட சீடர்கள் யாவரும் அவ்வுயர் இரக்க நிலை உயர்நிலை, ஆனால் இரக்கம் கொண்ட நிலை, அவ்விரக்கம் கொள்கின்ற வேளைதனில் வருகின்ற உயர்நிலைதனை மிக எளிதாக சித்தனை நாடி நிற்கின்ற பொழுது சித்தனுடைய நாடி நிற்கின்ற பொழுது யாவரும் உள்ளுக்குள் ஏற்றி கொள்ளலாம். நடுநிசி பொழுதுதனிலும் அது இரவு நடுநிசி வேலையாக இருந்த பொழுதும் உள்ளுக்குள் இறை நூலது ஒவ்வொருவருக்குள்ளும் நன்னெறி வழிகளை காட்டுகின்ற நிலைதனை உணரலாம். அவ்வாறு உயர்நிலைதனை அடைவதற்கு மிக எளிய நிலை இரக்கம் கொள்ள வேண்டிய நிலை. அது எந்நிலை என்பதை சிவமகா வாழை சித்தனின் அருள் நிலையிலிருந்து கற்றுக்கொண்டு தன்னிலையை அவ்வாறு மாற்றி அமைக்கின்ற மகா உன்னத மனிதர்களை மகானாக மாற்றி அவர்களை நல்நிலை கொண்டவர்களாய் தம் நிலையை கண்டவர்களாய் சிவநிலையை அடைந்தவர்களாய் அச்சிவத்தின் அருள் அவதார நிலை கொண்டவனாய் நின்று அவர்களை மாற்றி வலம் வர வைக்கின்ற வாழை சித்தனே நீர் வாழி என்று வள்ளி தெய்வானையோடு இணைந்த யாம் மருகன் வாழ்த்துகின்றோம். ஒவ்வொரு நிலைக்காக ஒவ்வொரு கலியுகமதில் இருக்கின்ற ஒவ்வொரு கலிநிலை அந்நிலையில் வருகின்ற மாய நிலைக்காக ஒவ்வொருவனும் தம்மை அந்நிலை நோக்கி சென்று கொண்டிருக்க, ஆனால் கனிந்த நல் கணம் கொண்ட இறைநிலை எதுவென்பதை ஒரு கணம் அவன் உணரா நிலைதனில் அக்களி நிலைகளை சென்று கொண்டிருக்கின்றான். அவ்வாறு இருக்கின்ற அக்களி நிலைகளை மாற்றி களைவதற்கு நல்நிலையாய் ஆதி இறைநூல் கொண்டு கனிந்த மனம் கொண்டு நல் கணங்களோடு வந்து அவதாரம் பூண்ட சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். நானென்ற நிலை நாமென்ற நிலையாக மாறி இருக்க வேண்டும். தான் என்ற நிலை தம்மை நாடி இருப்பவர்களுக்கும் பிறருக்குமாக
தம்மை தாழ்த்தி ஒருவன் வலம் வர வேண்டும். அப்பொழுதுதான் உள்ளுக்குள் இருக்கின்ற அரக்க நிலை குணங்களை ஒருவன் வெல்ல இயலும். அரக்க நிலை என்பது இரக்கமது இல்லாத நிலை. உரைக்கின்றோம். ஒரு சிறு உதாரண நிலை கொண்டு ஒருவன் ஒரு ஆடுதனை அதன் மாமிசத்திற்காக தமக்கு பசிக்கின்றது. பசித்த நிலையினால் எமக்கு வேறு உணவு நிலைகள் ஏதுமில்லை என்ற நிலைதனில் ஒருவன் இறையிடம் சூட்சமமாய் வினவி நின்று எதிரிருக்கின்ற ஒரு ஆடுதனை எடுத்து அதனை கொய்து அதிலிருக்கும் மாமிசத்தை உண்பானாயின் அவனுக்கு வேறு வழி இல்லை என்ற நிலையில் அதனை செய்வானாயின் அவ்வாடு ஒரு தீநிலை செய்ததால் தான் அது ஆடாக அவ்வுயிர் பரிணமித்திருக்கின்றது. அது இன்று அதனுடைய உடல்தனை ஒரு மானிடனுடைய பசிதனை போக்குவதற்காக அது தியாகம் செய்து நிற்கின்ற பொழுது ஆடாக வந்த ஆன்மாவிற்கு உயர்நிலை சூட்சமத்தில் கிட்டிவிடும். ஆடினுடைய தேகத்தை உண்ட மாந்தனுக்கு அடுத்த நன்னிலைகளை செய்வதற்கான ஆற்றலது கிடைத்துவிடும். அதுபோல் இவன் செய்கின்ற அருள்நிலை கொண்டு அதன் மாமிசத்தை ஒருவன் உண்டு பின்பு அதிலிருந்து தொடர்ந்து நன்னெறிகளை செய்வானாயின் அப்புண்ணியமும் அவ்வாடாக இருந்த ஆன்மாவிற்கு சென்றுவிடும். அதுபோல் இவனும் அதனை பெற்று கொள்வான். மேலும் பல்வேறு புண்ணியங்களை செய்து கொண்டிருப்பானாயின் இவனுடைய தேகத்தோடு உள்ளிருக்கின்ற ஆன்ம நிலையும் அருள் ஆற்றல் கொண்டு பெருகியிருக்கும். இவ்வாறு ஒன்று தொட்டு ஒன்றாய் விட்டு கொடுக்கின்ற அனைத்து இறைநிலை ஆற்றல்களையும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டு ஒவ்வொருவராக அனைவரும் உயர்நிலைதனை அடைவதுதான் உயர் நோக்கமாக இருக்கின்றது. இது போன்ற நிலைகள் இரக்கம் கொண்டிருப்பார்களாயின் அது தவறல்ல, அது தர்ம நிலையானது. ஆனால் எமக்கு பசி அல்ல. இருந்த பொழுதும் ஒரு ஆடினை எடுத்து வந்து அதனை மெதுவாக கொய்து அதனை நரக வேதனைக்குள் உட்படுத்தி அதில் யாம் ஆனந்தப்பட்டு பின்பு அதன் மாமிசத்தை ஒருவன் உண்பானாயின் அதுதான் அரக்க நிலை என்று உரைக்கின்றோம். இரக்கமில்லா நிலை. ஒருவன் தமக்கு இறை வேண்டும் என்று இறங்கி இறையிடம் வேண்டி எதிரிருப்பதை உண்கின்ற பொழுது அது இரக்க நிலை கொண்டதாக ஒருவருக்கொருவர் நல் ஆன்ம நிலையோடு கொண்ட புண்ணிய நிலைகளை பரிமாறி கொள்கின்ற நிலையாக இருக்கின்ற பொழுது அது இறைநிலை இரக்க நிலையாக இருக்கின்றது. மறுபுறம் அதனை மாற்றி நிற்கின்ற பொழுது அவர்கள் மகா நிலைகளை விட்டு நல் மனமது மாண்ட மாந்தர்களாய் கலியுகம் அதில் கலந்த மாந்தர்களாய் கலிபிடித்த மாந்தர்களாய் அவர்கள் மாறிவிடுகின்றார்கள். இந்நிலையை தான் மாற்றுவதற்கு சித்தன் வந்திருக்கின்றான். அவன் ஒன்றும் இங்கு பாம்பு சர்ப்பத்தை கொள்கின்ற தெளிவு நிலை கொண்ட அவ்வடிப்படை நிலையை மாற்றவோ அல்லது வெவ்வேறு நிலை கொண்ட இயற்கை நிலைகளை மாற்றி எழுதவோ சித்தன் வரவில்லை. இயற்கையோடு இருங்கள், இறை உருவாக்கிய அந்நிலையோடு இருங்கள், ஆனால் இரக்கம் கொண்டு ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருங்கள் என்ற நிலையை உரைக்கவே நல் இறைநூல் கொண்டு இறங்கி வந்திருக்கின்றான் சித்தன் என்ற நிலைதனை சீடர்கள் உணர்ந்து இரக்கம் கொண்டு அவனை நல் இறையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். தமக்குள் தம்மை இறக்கி அவனை இறை சித்தன் என்று ஏற்றுக்கொள்கின்ற பொழுது உயர் உன்னத மகா தத்துவ நிலைகளெல்லாம் எதனையும் கற்க வேண்டாம், அனைத்தும் கற்ற ஒரு நூல் இருக்கின்றது. ஏன் இதுவரை இவ்வுலகில் கற்கப்படாத இனி அந்நூலே இல்லை. அந்நூல் இனி வருங்காலங்களில்தான் எழுதப்பட போகின்றது சித்தர்களால் என்ற நூல் கூட இந்நூலில் சிவமகா வாழை சித்தனாக இருக்கின்ற அரும் நூல் தன்னிலே இருக்கின்றது. சித்தனை நூலாக காண்போர் யாவரும் அந்நூலினை சுமந்து வருகின்றார்கள். அது சூட்சமமாய் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. வளர்ந்த நிலையெல்லாம் மதியது வளர்கின்ற நிலையது போல் வளர்ந்து நிற்கும் பெருமகா முழுமதியது போல் முழு நிலை கொண்ட பெருநூலாய் பெருமகா இறை நூலாய் அனைத்து நூல்களும் மாறியிருக்கும். ஆனால் இரக்கம் கொள்கின்ற வேலைதனில் என்ற நிலைதனை உணர்த்தி உரைக்க வைத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். உரைத்தோம் ஓர் நிலையில் கருடன் கருநாகத்திற்கு
உள்ள எதிர் பகைத்தன்மைதனை மாற்றுவதற்கு சித்தன் வரவில்லை என்று. ஆனால் சித்தன் யுகத்தை மாற்றி முழுவதுமாக புண்ணிய யுகத்தை கொண்டிருக்கின்ற பொழுது கடல் கடந்து கருநாகம் செல்ல கருடனவன் தூக்கி கொண்டு செல்வதை கண்டோம். சித்தனே யாம் கந்தன் என்று உரைக்கின்றோம். இவ்வாறு ஒரு உயிர்களை கொன்று வாழ்வதை விட்டுவிட்டு அவை ஒவ்வொன்றும் இணைந்து இறைநிலை கொண்ட உயர்நிலை கொண்ட ஒன்றின் மீது ஒன்று அன்பு செலுத்தி உள்ளுக்குள் மனிதர்களுக்கு மட்டும் உள்ளுக்குள் அமிர்தம் சுரக்காது, அனைத்து உயிர்களுக்கும் அமிர்தம் சுரக்கும். அது இன்று அமிர்தம் உண்ட சித்தனாய் இறை நூலினை கொண்டு வந்த சிவமகா வாழை சித்தன் ஒட்டுமொத்த பூ உலகத்தையும் புண்ணிய உலகமாக மாற்றி நிற்கின்ற பொழுது உயிர்களுக்குள் இருக்கின்ற பகை நிலை இருக்காது. யாமுரைத்த அந்நிலைகள் கூட மாறி நின்று பெருமகா உயர் உன்னத மகா நிலைகளை சித்தன் அந்நிலை வேண்டி செய்யவில்லை. அவன் யாவரையும் ஒரு நிலையாக இரக்கம் கொண்ட மனதில் அவர்கள் மாறி நிற்க வேண்டும் என்பதற்கு இறங்கி வந்து பணி செய்து கொண்டிருக்கிறான். அப்பணி இப்பூ உலகில் முடிவடைகின்ற பொழுது யாவரும் கனிந்த மனம் கொண்டவர்களாக மாறியிருப்பார்கள். உயிர் பயிர்கள் கூட மனம் கனிந்து இருக்கும். உண்மை நிலையாய் எமக்கு பசிக்கின்றது என்று ஒரு மானிடன் ஓர் மரத்தின் அடியில் இருந்தால் அம்மரத்தில் உண்ண தகுந்த நிலைகள் இருப்பின் அம்மரமே பஞ்சபூதங்களின் உதவினால் அதனை உதிர்த்து அவன் கைகளில் அக்கணிதனை கொடுத்து உண்க என்று இருக்கும். மாந்தனும் அதனை உணர்ந்து கொள்வான். இன்று இவ்விறை ஆற்றலினால் இம்மரம் என் மீது கொண்ட அன்பினால் எம் பசியை போக்க இது கொடுக்கின்றது. எங்கள் இருவருக்கும் தொடர்பை ஏற்படுத்தியது இறை. அது இறை நூல் கொண்ட சிவமகா வாழை சித்தன் என்பதை நிச்சயமாக அம்மாந்தர்கள் உணர்ந்து கொள்வார்கள். இதுபோன்று இயற்கையோடு இயற்கையாக இறையோடு இறையாக ஒவ்வொரு மாந்தனும் இணைந்து வாழ்கின்ற ஓர் அற்புத உலகத்தை சித்தன் அவன் படைத்து கொண்டிருக்கின்றான். அது சித்தனை நாடி நிற்கின்ற சீடர்கள் மூலம் செய்கின்றான் என்ற நிலையினால் அச்சீடர்களும் பெரும் புண்ணியம் பெற்றவர்களாய் விளங்கப் போகின்றார்கள் என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். ஒரு தவயோகி ஒரு சிவயோகி இருப்பானாயின் அவன் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் தான் அவ்வாற்றல் இருக்கும். அவ்வாற்றலுக்குள் பேரின்பம் தவழ்ந்திருக்கும். அவ்வாற்றல் அவன் அங்கு இருக்கும் வரை மட்டும்தான் இருக்கும். அவன் அத்தலம் விட்டு சென்று விட்டால் சில காலங்களில் அவ்வாற்றல் மங்கிவிடும், மலிந்துவிடும். பிறகு மாற்று வேற்று கொண்ட நிலை கொண்டவர்களால் அவ்விடம் பாழாக்கப்பட்டுவிடும். ஆனால் இன்று சிவமகா வாழை சித்தன் இருக்கின்றான். அவன் கால் பதித்த தடங்கள் எவ்வளவு கொடூர நிலை கொண்ட நிலையாக இருந்த பொழுதும் அங்கிருக்கின்ற வக்ர புத்தியினால் ஒரு மானிடனை உண்டு வாழுகின்றானடா. மனித ஜென்மங்கள் என்ற நிலையை மாறி ஒவ்வொருவனும் இரக்கமற்ற அரக்க நிலை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்க சித்தன் கால்பதித்த தடங்களிலெல்லாம் இரக்கமது குடிகொண்டிருக்கின்றது. சூட்சமமாய் மகா அரக்கனென்று தம்மை நினைத்து கொண்டு தாம் அரக்கனென்றே அறியாது இருக்கின்ற மானிடர்கள் கூட சிற்சில நிலைகளில் இறங்கி கனிவு கொண்ட நிலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். சித்தன் கால் பதித்த தடங்களிலெல்லாம் என்றிருக்க சித்தன் ஓர் தலமதில் சென்று ஒரு முறை நின்றால் கூட அவன் ஏன் சில நேரங்களில் அவன் ஒரு தளத்திலிருந்து மற்றொரு தளத்திற்கு செல்கின்ற வழி நிலைகளில் அவனை கடந்து செல்கின்றார்கள். சித்தனை காண வேண்டிய நிலை அல்ல. சித்தன் உள்ளுக்குள் தம் சகடைக்குள் அமர்ந்திருந்த பொழுதும் அவனுடைய வாகனம் செல்கின்ற பொழுது அங்கு இவ்வாகனத்தை கண்டோர்களோ அல்லது இவ்வாகனம் காற்றை கிழித்து கொண்டு செல்கின்ற பொழுது வருகின்ற காத்தினை தம் தேகத்தின் மீது படுகின்றவாறு நின்றவர்கள் கூட உள்ளுக்குள் இறை நிலைதனை சூட்சமமாய் உணர்ந்து இரக்கம் கொண்ட அரக்க நிலையிலிருந்து இரக்கம் கொண்டு இறை நிலையில் தம்முடைய இகலோக நிலையில் உழன்ற பொழுதும் தம்மை அறியாமல் புண்ணியம் செய்து கொண்டிருக்கின்றான். இதுதான் சிவமகா வாழை சித்தனின் பேராற்றலாக இருக்க இவ்வாற்றல் தனை இவன் பெற்றுவதற்கு 11,000 யுகங்களுக்கு மேலாக தவம் பூண்டிருக்கின்றான். அப்பூண்ட தவம்
11,000 யுகங்களுக்கு மேலாக பூண்ட தவம் இவ்வொரு யுகத்தை மாற்ற, இக்கலியுகத்தை புண்ணிய யுகமாக மாற்றிய பின்பு என்ன நடக்கும்? மருகன் உரைத்தது போல் உயிர்களுக்குள் வக்ர நிலை அல்லாது அனைத்தும் நல் கனி வர்க்கங்களை உண்டு வாழ்கின்ற இறைநிலை கொண்ட மகா நிலை கொண்ட மதிய அமிர்தம் உண்ட சோமனை கண்டு சோமபானம் உண்ண வேண்டும் என்று நினைத்தவர்களுக்குள் சோமனாய் இருப்பவன் சிவமகா வாழை சித்தன். அவனை கண்ட பின்பு உள்ளுக்குள் சோமபானம் சுரப்பதை சீடர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள் என்ற நிலையை அறிந்த அருமுகன் உரைக்கின்றோம். அவ்வாறு உயர் கனிந்த இனமாக இம்மனித இனத்தை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற உயிரின வர்க்கங்களிலும் நல் கனிவு கொண்ட இரக்கம் கொண்ட இறை நிலைதனை உணர்த்த இறைநூலை கொண்டு வந்து இறைநூலாய் கொண்டு நின்று அக்கொடிமுடி கண்ட கொடிமுடியில் இருக்கின்ற எம் ஐயனின் அருள் வடிவாய் வந்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் யாம் அருமுகன். இவ்வாறு பெருமகா நிலைகள் எல்லாம் உள்ளுக்குள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்க, அவ்வாறு வந்து கொண்டிருக்கின்ற நிலைகளை எல்லாம் கேட்டு கொண்டிருப்போர்கள் இனி உம்மை வந்து காண்கின்றவர்களாய் மாறி நிற்பதையும் யாம் மருகன் கண்டிருக்கின்றோம் சித்தனே. இவ்வாறு எங்கிருந்து வருவார்கள், எவர் வருவார்கள், எப்பொழுது வருவார்கள் என்று எவருக்கும் தெரியாது. ஆனால் சிவசபையை வளர்வதற்காக, சிவசபையை வளர்த்தெடுப்பதற்காக சித்தனோடு தம்மை வளைத்து தம் இகலோக நிலையில் உழன்ற பொழுதும் இச்சித்தனுடைய செயல் நிலைகளுக்கு யுகமாற்ற செயலுக்கு ஏற்றார்வார் தம்மை இகலோக நிலையிலிருந்து வளைத்து இகலோகத்தோடு இணைந்து இறையோடு இணைந்து பணி செய்வார். இறை சித்தனோடு இணைந்து பணி செய்வார். பணி செய்கின்ற பொழுது அவன் பணியை எல்லாம் இறை கணங்கள் செய்து கொண்டிருக்கும் என்ற நிலைதனை கண்ட அருமுகன் வாழ்த்துகின்றோம். அவ்வாறு உயர்நிலை தன்மைகளை உம்மை நாடியவர்களுக்கும் இந்நாடுகளில் இருக்கின்ற எந்நாடாய் இருந்த பொழுதும் அவை யாவையும் இந்நாடாய் நல் இனிய நாடாய் கொண்டமர்ந்து அவர்கள் யாவற்றையும் நல்நிலையாய் சிவமகா வாழை சித்தன் ஆட்கொண்டு நின்று அவர்களை மாற்றி நின்று மகா உன்னத நிலைதனை உணர்த்தி நின்று உணர்வதற்கு இறை நூல்தனை ஆங்காங்கு நிறுத்தி நின்று அனைத்திலிருந்தும் உள்ளுக்குள் நிற்காது ஆசிகள் ஓயாதும் உரைத்து கொண்டிருக்கும். ஒவ்வொரு உரையும் இறைமகா பெரு உரைகளாக இறையே வந்துரைக்கின்ற உரைகளாக மாறி நின்று அனைத்து ஆளி நகரம் தாண்டி நாடுகள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பிரபஞ்ச கிரகங்களும் ஒவ்வொரு களிநிலை கொண்டு இருக்கின்ற அரக்க நிலை கொண்டவர்களும் மாறி நிற்பார்கள். இரக்கம் கொண்டு அரக்கன் கொண்ட சித்தனை காண்கின்ற பொழுது யாவரும் அரக்கன் கொண்டு தம்மை போன்று யாவரையும் காண்கின்றவாறு இரக்கம் கொண்டவர்களாய் மாறி நிற்பதை யாம் அருமுகன் கண்டோம். அதனை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். இவ்பூ உலக நிலையில் மட்டும்தான் களி இருக்கின்றதா என்றிருக்க 27,000 கோடி தலங்களை ஆளுகின்ற அருமுகன் உரைக்கின்றோம். யாம் ஆளுகின்ற தலங்களில் கூட சிற்சில நிலை யாம் வாழ்கின்ற அவ்வாறு ஆண்டு கொண்டிருக்கின்ற தலங்கள், அதில் இருக்கின்ற மிக சிறிய நிலை கொண்ட சில தலங்களில் அருமுகனால் கூட திருத்த இயலாத அளவிற்கு களிமுத்தி தான் இருக்கின்றது. அதில் ஓர் தலம் இன்று இப்பூலோக தலமாக இருக்க இன்று யாம் முடிசூடி அமர வைக்கப்பட்டிருக்கின்றோம். இச்சித்தன் சபைதனிலே அகத்தியனின் முடிசூட அகத்தியனுக்குள் இருந்து வாழை சித்தன் முடிசூட இவ்வருமுகன் அமர்ந்திருக்கின்றோம். ஆனால் பணி செய்வது அருமுகன் அல்ல, எம் பணிதாயே சித்தன் செய்து கொண்டிருக்கின்றான். யாம் சித்தனுக்கு எம் தவ ஆற்றலை மட்டும் அவன் அருளால் எம் ஐயனின் அருளால் செய்த தவ ஆற்றலை மட்டும் சித்தனுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். எம் பணி ஒவ்வொருவரையும் நல்நிலை அது செய்ய வேண்டும், அவர்களுக்கு உயர்நிலை காட்ட வேண்டும் என்ற நிலைக்கான நிலையை அருமுகன் செய்யவில்லை. ஓய்ந்து கொண்டிருக்கின்றோம், அயர்ந்து உறங்கி கொண்டிருக்கின்றோம் சிவசபைதனிலே பேரானந்தம் கொண்டு. ஏனென்றால் எம் பணிதனை செய்ய எம் சித்தன் இருக்கின்றான் என்ற பெருநிலைதனில் இருக்கின்றோம். இவ்வாறு உயர்நிலை சித்தனாய் வாழை சித்தனிடமே இறையே அவர்கள் பணிதனை ஒப்படைத்து விட்டு அமர்ந்திருக்க, கலியுக மாந்தர்கள் அவர்களுடைய இகலோக பணிகளை சித்தன் கண்டுகொள்வான் என்று ஒப்படைத்துவிட்டு இருங்கள், அனைத்தும்
ஒவ்வொரு கணமாய் எண்ண இயலா உயர்நிலைகளில் அவை நிகழ்ந்தேறும் நிச்சயம் என்ற நிலைதனை இக்கணத்தில் உரைக்க வைக்க நல் கன ஆற்றதனை நூலுக்கு கொடுத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். ஒவ்வொரு நிலையையும் உரைக்க அருமுகன் அவா கொண்டிருக்கின்றோம். எம்மை நீர் அனுமதித்தால் இந்நாள் முழுவதும் உம்மை வாழ்த்துவோம். நீர் செய்ய போகின்ற உயர் நிலைகளில் இருக்கின்ற அனைத்து நிலைகளையும் ஓயாது உரைத்து கொண்டுதான் இருக்கின்றோம். அதற்குத்தான் இறை நூலினை உம்மிடமிருந்து பெற்று ஒவ்வொரு சீடர்களுக்கும் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அருமுகன் மட்டுமல்ல, அருமுகனோடு எம் ஐயன் சிவபெருமானும் சிவபெருமானோடு பார்வதியும் கணேசனும் மும்மூர்த்திகளும் முப்பெரும் தேவிகளும் அமர்ந்து சிவ குடும்பமாக பிரபஞ்ச குடும்பமாக சித்தனோடு மட்டுமல்ல சீடர்களோடும் இயல்பு நிலைதனில் உரையாடி கொண்டிருப்பதை காணலாம் வரும் காலங்களில் என்ற நிலைக்கு ஏற்றாற்போர் அனைத்தையும் மாற்றி அமைத்து கொண்டிருக்கின்ற மகா சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். எங்கு நடக்கும் அவ்வற்புத நிலை ஒருவன் அருமுகனை காட்சியாக காண்பதே அரிதாக இருக்க இங்கு வந்தால் அருமுகனின் உரையை கேட்கலாம். சித்தனை காண்கின்ற பொழுது அங்கிருந்து ஆற்றலை பெற்றுக்கொள்ளலாம் என்ற நிலை இருக்க, இன்று அகத்தியன் எவ்வாறு ஒவ்வொரு நூல்தாங்கிய சீடர்களுக்குள்ளும் இயல்பு நிலைதனில் இருந்து உரையாடி கொண்டிருக்கின்றானோ, இதுபோல் எக்கணத்திலும் எந்நூலிலும் இறை கணங்கள் யாம் உரைத்தது போல் மும்மூர்த்தி முப்பெரும் தேவிகள் நாங்கள் உரைக்கின்றோமே 3 அடி தள்ளி இருக்கின்ற நவகிரகங்கள், அந்நவகிரகங்களும் அமர்ந்து சுற்றி நின்று உரைக்கும். சீடர்களோடு சூரியன் உரையாடி கொள்வான். ஒரு புகம் சனிதேவன் கண்களை மூடிக்கொண்டு உரையாடுவான். ஏனென்றால் அவன் கண்களை திறந்தால் எதிரிருப்பவன் என்ன ஆவான் என்று அஞ்சிய நிலைக்கு அவன் கண்மூடி இருப்பான். ஆனால் உள்ளுக்குள் கருணை கொண்டு இருப்பான் என்ற நிலைதனை உரைக்க வைத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். இவ்வாறு ஒவ்வொரு நிலையாய் பெருநிலையாய் பெருமகா இறை நிலையாய் யாவற்றையும் ஒவ்வொருவனும் உணர்ந்து நிற்கின்றவாறு ஆசிகளை உரைக்க வைக்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். ஒரு முறை நின்றும் யாம் இங்குதான் இருந்து ஆசிகளை உரைத்து கொண்டு இருக்கின்றோம். அருமுகன் என்பதை அறிந்து நிற்க சீடனே என்று உரைத்து யாம் தொடர்ந்து ஆசிகளை உரைத்து முடித்த பின்பு உம் சீடனை உம் மகனை அங்கு அனுப்பி நிற்கின்றோம் என்று அருமுகன் உரைத்து நிற்கின்றோம். சிவமகா வாழை சித்தனை வாழ்த்த அருமுகன் அமர்ந்திருக்கின்றோம். ஆதி இறை நூலினை தாங்கிய சீடனின் ஐயன் குறுக்கிட்ட நிலையினால் யாம் மற்ற கணங்களும் இணைந்து இருக்க உள்ளுக்குள் சற்று சீற்றம் வந்த நிலையையும் மாற்றி நின்று உமக்கு உயர் உன்னத மகாநிலை ஆசிகளை வாழ்த்தி யாம் தடைநிலை வந்ததினால் அத்தடையையும் சம்ஹார வேல் கொண்டு தடுத்து நின்று உயர்நிலை ஆசிகளாய் உன்னத ஆசிகளாய் இறை ஆசிகளாய் இவ்வாசிகளை மாற்றி நின்று யாம் அருமுகன் ஒரு கணம் நின்று மீண்டும் ஆசிதனை தொடங்குகின்றோம். சித்தனே ஓராசி அது இறை நல்லாசியாய் சிவனின் அருள் கண் கொண்டு அருள் கருணை கொண்டு வருகின்ற சிவமகா வாழை சித்தனை வாழ்த்துகின்ற பேராசியாய் அருமுகனின் அருள் நல்லாசியாய் இவ்வருமுகனின் 6ஆம் சஷ்டி திருநாளாக வருகின்ற அந்நாளுக்கான சூட்சம நிலை தவழுகின்ற ஆசியாய் இவ்வாசியது மாறி நிற்கின்ற நிலையை யாம் அருமுகன் உணர்ந்திருக்கின்றோம். அதை உரைத்திருக்கின்றோம். இன்று இக்காலம் மட்டுமல்ல எக்காலத்திலும் இவ்வருமுகன் மட்டுமல்ல அனைத்து கணங்களும் உரைக்கின்ற ஆசிகளை எக்கணத்தில் கேட்போம், எங்கிருந்து கேட்போம், எவ்வளவு மனத்தில் இறை கணங்களை கொண்டு நின்று கேட்போம் என்று
ஒரு மானிடன் அறிய மாட்டான். ஆனால் அவன் அறியா நிலைதனில் அவனுக்குள் இருக்கின்ற அனைத்து அகம்பாவ நிலைகளும் இதுபோன்ற ஆசி நிலைகளினால் அறியப்படுகின்றன. அவ்வாறு அறியப்படுகின்ற பொழுது அவன் சித்தனை நாடி அறிந்து வந்து நிற்கின்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் யாம் அருமுகன். யாம் உரைத்தோம் நவகிரகங்களும் அன்போடு இன்பத்தோடு ஒன்றோடு ஒன்றாக இறை சீடர்களோடு அமர்ந்து உரையாடி கொண்டிருக்கும், இறையாய் அமர்ந்து உரையாடி கொண்டிருக்கும் மனிதர்களோடு உரையாடி கொண்டிருப்பார்கள். ஆனால் இறை கணங்கள் உரையாடுகின்ற மனிதர்கள் எல்லாம் மகா உன்னத மகேஸ்வர நிலையை உணர்ந்த சித்தர்களாய் இருப்பார்கள் என்ற நிலைதனை உரைக்க வைத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் அருமுகன். ஆற்றலது மீண்டும் வர பேரின்ப ஆற்றலில் தவழ்ந்த நிலைதனில் உள்ளுக்குள் தவழ்கின்றது அகல பாதாள கங்கா நதிநீர் இவ்வருமுகனின் கால்களில் என்ற நிலைதனை உணர்ந்து வாழ்த்துகின்றோம் சித்தனே நீர் வாழி என்று. இவ்வாறு அருமுகனை எக்கணமும் எக்கணங்களை சூழமர்த்தி சூழ்ந்திருந்த நிலைகளையெல்லாம் மாற்றி அமைத்து சூழலை இறைநிலைக்கு சூழலாக மாற்றி நின்று உள்ளுக்குள் இறையை அழைத்து நின்று நல் ஆசிகளை வழங்க இறை நூலினை தயார் செய்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். இருப்பது ஒரு நூல் அல்ல, இங்கு ஓர் தளமதில் இருப்பது ஒரு நூல் அல்ல. இதுபோல் இருக்கின்ற ஒவ்வொரு நூல்களும் அனைத்து சூட்சம வளர் நிலையில் இருக்கின்ற அனைத்து நூல்களும் வளர்ந்து நிற்கும் பெருமகா இறை நூல்களாக என்ற நிலைதனை கண்டோம் அருமுகன். நிச்சயமாக அது நிதர்சனமாக மாறியிருக்கும். இவ்வினை பெருளும் இறைமகா பெருநூலாக மாறி இருப்பதை கண்டோம் அருமுகன். பேரானந்தம் கொண்டிருக்கின்றோம் சித்தனே. நிச்சயமாய் நிதர்சனமாய் உம்மை நாடி இன்று நாடிதனை நாடி இதற்கு முன்பு காலங்களிலிருந்து இன்று இருக்கின்ற இக்காலம் வரை உம்மை முதன்மையாக உள்ளுக்குள் சித்தனை வெளியில் அறிவித்த நாளிலிருந்து இன்று வரை இருக்கின்ற சீடர்கள் உம்மை மென்று தமக்குள் இருக்கின்ற அகங்கார நிலைதனை கொண்டிருப்போர்கள் யாவரும் நிதர்சனமாய் சத்தியமாய் இறை நூலினை வளர் நிலையிலிருந்து பெருமகா இறைநிலை கொண்டதாய் அவர்கள் இவ்வு உலகமதில் வாழுகின்ற பொழுதே இறை நிலையின் பெருமகா நிலையாக இருக்கின்ற இறை நூலின் பெருமகா அருள் வடிவை தாங்கியவர்களாய் நின்று ஆசி உரைப்பார்கள். அருமுகனாக நின்று ஆசி உரைப்பார்கள். எம் அன்னையாய் அமர்ந்த ஆசி உரைப்பார்கள் என்ற நிலைதனை அகமகிழ்வோடு கண்ட அருமுகன் உம்மை தொடர்ந்து வாழ்த்துகின்றோம் சித்தனே நீர் வாழி என்று. பெருமகா இறை ஆனந்த நிலைதனை உணர்த்த தம் ஆன்ம நிலைக்குள் ஒவ்வொருவனும் ஆனந்தம் கொள்ள வேண்டும். ஆனந்தம் கொள்கின்ற வேளைதனில் இன்பகரம் கொள்கின்ற வேளைதனில் அது இரக்கம் கொண்ட நிலையில் வருகின்ற பேரானந்தமாக இருந்தால்தான் யாம் உரைத்த இறை பெருமகா நிலைதனை ஒவ்வொருவனும் உணர இயலும். இறையை உணர்வதற்கு அப்பெருநிலை இறை தன்மைதனை உணர்வதற்கு நல் இரக்கத்தோடு இன்ப நிலைதனை கொடுப்பவனாக இன்று இறையின் அருள்வடிவாய் இறங்கி வந்தமர்ந்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் யாம் அருமுகன். ஒவ்வொரு கணங்களும் ஒவ்வொரு கணப்பொழுதும் உம்மை கண்ணுக்குள் வைத்து காண்கின்ற சீடர்களை காத்து நிற்கின்றதை இக்கந்தன் கண்டிருக்கின்றோம். அந்நிலைதனை சீடர்கள் உணர வேண்டும் என்ற நிலைக்கு இதனை உரைத்தி அதனை உணர்த்த வைத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். உணர்நிலைதனில் உம்மை நாடிய சீடர்களை காக்கின்ற கணங்கள் யாவையும் அவர்களை கருணை கொண்டு காத்து நிற்கின்றன. சித்தனின் அருள் ஆற்றலினால் காத்திருக்கின்றன. சித்தனை உள்ளுக்குள் சிந்தையில் தெளிந்து கொண்டிருப்பதனால் தெளிந்த நிலையினால் கண்டு கொண்டிருக்கின்றன, காத்து கொண்டிருக்கின்றன. அவ்வாறு காத்து கொண்டிருக்கின்ற வேளைதனில் இச்சத்துரு சம்ஹார வேலவனின் வேலும் அவர்களை காத்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறு தேவர்களே தேவ கணங்களே ஒரு மானிடனை இக்கலியிலிருந்து காக்க
அவ்வாறு பாதுகாப்பு இட்டிருக்கின்றான் சித்தன் என்ற நிலை இருக்க, இந்நிலை உயர்நிலை என்பதை எச்சீடரும் மறவாது உணர்ந்து உறைந்து அதோடு இணைந்து கொண்டு பல்வேறு கணங்களோடு இணைந்து இறையோடு இணைந்து இன்பகர இகலோக நிலைதனில் இருந்து கொண்டு இறை நிலை எதுவென்பதை உணர்ந்து இறை பணிதனை செய்து நின்று உங்கள் பணிதனை இறை செய்து கொண்டிருக்கும் என்ற நிலைதனை உணர்த்தி நின்று அவர்கள் யாவரும் உயர் உன்னத மகா நிலை எதுவென்பதை உள்ளூர ஏற்று நின்று அவ்வழியில் நடக்க இவ்வருமுகன் இன்று ஆசி நிலைகளில் நல்ல அறிவுரை நிலையாய் அதனை அறிந்து ஒவ்வொருவரும் தம்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நிலைதனை உணர்த்தி பேரானந்தம் கொண்டு உம்மை வாழ்த்துகின்றோம் சித்தனே. இது வாசிதனை உரைக்க வைக்க ஆற்றலை ஓயாது எங்கிருந்த பொழுதும் சூட்சமமாய் பகிர்ந்து கொண்டிருக்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். ஒருவன் பெருமகா நிலையாக தம்முடைய ஆன்ம நிலைதனை உயர்த்தி கொள்ள வேண்டுமென்றால் யாம் ஆதியில் உரைத்தது போல் இவ்வுரையின் ஆதி நிலைதனில் உரைத்தது போல் இரக்கம் கொள்ள வேண்டும். இரக்கம் கொண்டு விட்டால் அவன் அரக்க நிலையிலிருந்து அரக்கண் கொண்டவனாக மாறிவிடுகின்றான் என்று, அவ்வாறு இன்று அரக்கண் கொண்டு வந்திருக்கின்ற சித்தனை ஒவ்வொருவனும் உள்ளுக்குள் உண்மையாக ஏற்று நின்றால் அச்சித்தனை போல் யாவரும் அறக்கண் கொண்டு பார்க்கின்றவர்களாய் மாறிவிடுவார்கள். அவர்களிடம் இருக்கின்ற அரக்கத்தன்மை மாண்டுவிடும் என்ற நிலைதனை கண்டோம். எம் மருகன் அதனை உண்மையாக உள்ளூர ஏற்று நின்று சீடர்கள் எவரெல்லாம் வலம் வருகின்றார்களோ வலம் வரப்போகின்றார்களோ ஏன் சித்தன் எவனென்று கூட தெரியாது அவ்வுயர் உன்னத எல்லை நோக்கி தம்மை பயணித்து கொண்டிருக்கின்ற தம்முடைய பயணத்தை செலுத்தி கொண்டிருக்கின்ற மாந்தர்களும் சிவசபையின் எல்லையில் வந்து அவ்வுயர் நிலையை பூரணம் செய்து கொண்டு பூரண அறிவு பெற்று பூரண நூல் பெற்று சிவமகா வாழை சித்தனின் அருள் ஜோதி ஞான வடிவு நூலினை பெற்று நின்று வலம் வருகின்ற அருள் ஆற்றல் மிக்க வரத்தை கொடுக்கின்ற வாழை சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். வரம் கொடுக்கும் சபை, வளமான வரங்களை கொடுக்கும் சபை, எவர் எக்கணத்தில் எவ்வேளையில் வந்தமர்ந்த பொழுதும் அவர்களுக்கு உயர் வரம் உம்மை உணர்கின்ற பொழுது பகிர்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். வரமது செய்ய தவமது வேண்டும், தவமது ஓயாது செய்தால் உண்மையாக வரம் கிட்டுமா என்று கூட தெரியாத அளவிற்கு அவர்கள் சரியான முறையில் தவம் செய்கிறார்களா அல்லது தவம் செய்வது போல் தவறான நிலைகளில் அமர்ந்திருக்கின்றார்களா என்ற நிலை இருக்க, இன்று எத்தவமும் வேண்டாம் சரணாகதி என்ற ஒரு நிலைக்கு அனைத்து வரங்களையும் தாரை வார்த்து கொடுக்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். இவ்வாறு தம்முடைய நிலை அறிந்து தம்முடைய உயர்நிலை கொண்ட நிலையாக இருந்த பொழுதும் மானிட உருகொண்டு வாழும் குருவாக வையகத்தில் வளர்ந்து நின்று வாழை சித்தனாய் உருபெற்று நின்று உருபெற்ற நிலைதனில் தம்மோடு இணைந்த யாவரையும் தம் உருவதனில் வலம் வர வைக்க வேண்டும் என்று அவா கொண்ட அவாவினால் யாவருக்கும் உயர்நிலை எதுவென்பதை உரைக்க அவ் இறை நூலினை சூட்சமமாக பெற்று நின்று சூட்சம நூலின் அருள் வடிவாய் நின்று அதிலிருந்து ஓயாது சூட்சம நிலைகளை எடுத்துரைத்து அதிலிருந்து வருகின்ற உயர் உன்னத நிலைகளை அவர்கள் அறியாத போது அவர்கள் மீண்டும் அழைத்து அதில் இருக்கின்ற நிலைகளை ஒவ்வொரு படிப்படியாக குழந்தைக்கு கற்பிப்பது போன்று ஒவ்வொரு நிலைகளையும் மழலைக்கு உரைக்கின்றது போல் மகா உன்னத பொறுமை கொண்டு உரைத்து கொண்டு இருக்கின்ற சித்தனே, உரைத்த யாவும் உண்மையாக ஊர்ஜிதமாக யாவருக்குள்ளும் அது பதிந்திருக்கும். பதிந்த நிலைதனில் யாவரும் பெருநிலை கொண்டவர்களாய் மாறியிருப்பதை இவ்வருமுகன் கண்டோம். அதனை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றீர், தொடர்ந்து செய்து கொண்டு இருப்பதையும் இவ்வருமுகன் கண்டோம். பேரானந்தம் கொள்கின்றோம். சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். அந்நிலை கண்டு இவ்வாறு பெருமகா இறை நிலையை உணர்த்த இறையே இன்று இரக்கம் கொண்டு வந்திருப்பதை இறங்கி வந்து தம் மனதிற்குள் இருக்கின்ற அகங்கார நிலை அது இறங்கி வந்து இறை சித்தனை காண்கின்ற பொழுது யாவரும் ஏற்றம் கொண்டவர்களாய் நிச்சயமாக மாறி நிற்பதை இவ்வருமுகன் சத்தியமாக ஒருவன் இரக்கம் கொண்டு விட்டால் அவன் உயர்நிலை சிவசபையிலிருந்து மிக எளிதாக பெற்று விடுகின்றான், பெற்று விடுவான் என்ற நிலை கொண்ட மாந்தர்களையும் கண்டோம்.
இன்று அருமுகன் ஆசி உரைக்கின்ற பொழுது பெருமகா இறை நிகழ்வுகள் நிகழ்ந்தேறி கொண்டிருக்கின்றன. ஆற்றல் சூட்சமமாய் ஆங்காங்கு நூல்களுக்கும் பகிரப்பட்டு கொண்டிருக்கின்றது சித்தனின் சரீரத்தில் இருந்து என்று அருமுகன் கண்ட அவாவினால் இன்று சஷ்டி வரும் முன்னே சஷ்டி நாயகன் வந்து உம்மை வாழ்த்த வந்தோம் சித்தனே. இவ்வாறு உம்முடைய சரீரம் பார்ப்பதற்கு மனித சரீரமாக தோன்றலாம். ஆனால் உள்ளுக்குள் ஒட்டுமொத்த பிரபஞ்ச ஆற்றலையும் உள்ளடக்கிய பெரும் மனித சரீர வடிவமாக அது அமைந்திருக்கின்றது சித்தனே என்று யாம் அருமுகன் வாழ்த்துகின்றோம். இவ்வாறு ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் மனித சரீரத்திற்குள் அடைத்து பிரபஞ்சமே மனிதனாக வடிவெடுத்து வந்திருக்கின்றது. ஆனால் மகா நிலை அந்நிலை என்பதை இக்கலியுக மாந்தர்கள் மனம் இறங்கி உணர்கின்ற பொழுது நிச்சயமாக அவர்களும் போன்று பிரபஞ்சமாக வலம் வருவார்கள், வலம் வந்து கொண்டும் இருக்கின்றார்கள் என்ற நிலைதனை அறிந்த அருமுகன் வாழ்த்துகின்றோம். அந்நிலைதனை செய்கின்ற சித்தனே நீர் வாழி என்று. சித்தர்கள் உரைத்தால் செவி கேட்காது, செவி இருக்காது என்று இவ்வருமுகன் உரைக்கின்றோம். அதனால்தான் கணங்கள் சீறி வருகின்ற பொழுது உள்ளுக்குள் இருந்து ஆற்றல் தன்னை அருமுகன் முடிந்த மட்டும் குறைத்து நின்று ஆசிகளை வழங்குகின்றோம் சித்தனே. செவி இருக்காது ஒருவனுக்கு சித்தர்கள் உள்ளிருந்து சீறுகின்ற பொழுது உள்ளிருந்து சீறுகின்ற நிலைதனில் வருகின்ற உயர் சீற்ற நிலை அந்நிலைகளெல்லாம் ஒவ்வொருவரையும் சீர்படுத்துகின்ற நிலையாகவே மாறி நிற்கும் என்ற நிலைதனை இவ்வருமுகன் உணர்த்துகின்றோம். சிவமகா வாழை சித்தனாய் நீர் வாழும் குருவாய் இருந்து உம்மை நாடி வருகின்ற சீடர்களுக்குள் ஒவ்வொருவரும் தம்மை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது நீர் சீரிய ஆசிகள் உரைக்கின்றீர், பொதுநிலை ஆசியாக உரைக்கின்றீர். ஆனால் பொதுவான நிலையில் அவர்களை வைத்து உரைத்துவிடக் கூடாது என்ற நிலைக்காகத்தான் பொது நிலைதனில் அமர்ந்து உரைக்கின்றீர். அதனை அச்சீடர் ஒரு சீடர்களுக்காக ஒட்டுமொத்த சீடர்களையும் வசைபாடுவது போன்று வருகின்ற உம்முடைய இறை ஆசி உரைகளை ஏன் அவ்வாறு நீர் செய்கின்றீர் என்ற நிலைதனை அருமுகன் அறிந்தோம், உரைக்கின்றோம். ஒரு சீடரை நீர் அவ்வாறு வசைபாடினால் அவர்கள் எந்நிலை அடைவார்கள். பொது நிலைதனில் இருந்து நீர் அவர்களை சுட்டி காட்டி அவ்வாசிகளை நீர் வழங்கினால் அது உயர்நிலை ஆசியாய் தம்மை உயர்த்துகின்ற ஆசியாய் அம்மானிட நிலை கொண்ட சீடன் அதனை ஏற்று நிற்க மாட்டான் என்ற நிலைதனை அறிந்து அதனை அவன் அறியாத நிலைதனில் தம்மை மாற்றி நிலையில் செலுத்தி விடுவான் என்ற நிலைதனை உணர்ந்து ஒவ்வொரு சீடர்களையும் பக்குவப்படுத்த பொது வெளிதனில் ஆசிகளை உரைக்கின்றீர். அவ்வாறு பொது வெளிதனில் நீர் அறிவுரை வழங்குகின்ற பொழுது அது சாட்டை அடியாக நல் மனம் கொண்ட மாந்தர்களையும் அது உள்ளுக்குள் பாதித்துதான் இருக்கும். ஆனால் சித்தனை உள்ளுக்குள் பதிய வைக்கின்ற ஆசி உரைகளாக அவை மாறி நிற்கும். இவ்வாறு ஒரு சீடன் செய்த தவறுக்கு ஒட்டுமொத்த சீடர்களையும் வசைபாடுவது போன்று தெரியலாம். ஆனால் ஒரு சீடனிடம் ஒட்டுமொத்த வசைபாடல்களையும் சித்தன் மட்டுமல்ல உள்ளுக்குள்ளிருந்து சிவகணங்கள் கொடுக்குமாயின் அச்சீடனின் நிலை மாறிவிடக்கூடாது என்பதற்காக அந்நிலைதனை மாற்றி அமைத்து அனைவருக்கும் எவ்வாறு புண்ணியத்தையும் அனைவருக்கும் பகிர்கின்றீரோ உம்மை நாடியவர்களுக்கும் அதுபோல் ஒவ்வொருவர் செய்கின்ற தவறுக்கும் ஏற்றாற்போல் அவ்வசை பாடல்களையும் பகிர்கின்றீர். அவ்வாறு வசை பாடல்கள் கேட்கின்ற மாந்தர்கள் எம்மாந்தர்களாக இருக்கட்டும், ஏன் நான் என்ற நிலைதனை விட்ட மாந்தர்களாக கூட இருக்கட்டும், அவர்களுக்கும் அவ்வாசி உரைகளின் மூலம் உள்ளுக்குள் மீண்டும் எக்காலத்திலும் யாம் அம்மாற்று நிலைகளை செய்துவிடக்கூடாது என்ற நிலை அவர்கள் மனதில் பதிந்துவிடும். அது நான் என்ற நிலைதனை விட்டவர்களுக்கும் நானோடு அலைந்து கொண்டிருந்தவர்களுக்கும் என்ற நிலைதனை இவ்வருமுகன் உரைக்கின்றோம். அவ்வாறு நீர் பொது நிலைதனில் உரைக்கின்ற ஆசி உரைகள் கூட சிவ சித்த கணங்களோடு இணைந்து உரைக்கின்ற நல்லாசியாயிருக்க அவ்வாசிதனை ஏற்று கொண்டோர் அவ்வாசியில் உயர்நிலை இருக்கின்றது. அனைத்தும் தம்மை உயர்வுபடுத்துவதற்காக என்று ஏற்றுக்கொள்கின்ற சீடர்கள் யாவரும் உயர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவ்வுரைகளை கேட்கின்ற ஒவ்வொரு மாந்தனும்
தமக்குள் இருக்கின்ற மனதை மாளச் செய்து மாளவனின் அருள் வடிவு கொண்ட ஆற்றல்களை எல்லாம் தம்மை சூழ்ந்து அமர்ந்திருக்கின்றவாறு தம்முடைய மனத்தை உயர் உன்னத மகா உன்னத நிலை கொண்ட மகேஸ்வரனின் அருள் கருணையது பொங்குகின்ற மனமாக மாற்றி நிற்கின்றார்கள். மகேஸ்வர தன்மைதனை உள்ளுக்குள் மனமது மாளுகின்ற பொழுது ஒருவன் உணரலாம். தம்மை சூழ்ந்து மாளவனின் கணங்கள் இருக்கின்ற நிலைதனையும் உணரலாம் என்ற நிலைக்குதான் அவ்வாறு சீற்றத்தோடு நீர் உரைக்கின்ற வசைபாடல் நிலைகள் இருந்த பொழுதும் அவ்வசைபாடல்கள் நிலைகளெல்லாம் அனைவருடைய நல்நிலைகளை உயர்த்துவதற்காக நீர் உரைக்கின்ற உரைகள் என்பதை யாவரும் ஏற்று நின்று இறையோடு இணைந்து நின்று இறை சித்தனோடு இணைந்து இகலோக நிலையில் பேரானந்தம் பெற்று பெருமகா இறை ஆனந்தத்தையும் கற்றுணர்ந்து வளம் வருகின்ற நற்சீடர்களாய் வரம் கொடுத்து அவர்களை நல் வளம் கொடுத்து பார்த்து ஒவ்வொருவரையும் இப்பாருலகம் அறிகின்றவாறு அவர்களை காத்து நின்று அவர்களை உயர்த்தி நின்று அவர்களை உயர்வதற்காக உயர் உன்னத ஆற்றல்களை பகிர்ந்து நின்று அவர்களை காக்கின்ற சித்தனே நீர் வாழி என்று கந்தன் இவ்வதிகாலை வேளைதனில் கதிரவன் எழ எத்தனைக்கும் முன்பு ஏடுதனில் எழுந்து வந்தோம். இன்னும் உரைத்து செல்ல மனமில்லா நிலைதனினால் மருகன் இருக்கின்றோம். சீடனின் நிலை கண்டு சித்தனின் நிலை கண்டு நல் ஆசிகளை சித்தனுக்கு சிவமகா வாழை சித்தனுக்கு வழங்கி அருமுகன் அகமகிழ்வோடு அமர்கின்றோம். சித்தனே நீர் வாழி என்று. ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்த திருவடிகள் போற்றி. ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபை திருவடிகள் போற்றி.